ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ஒரு மால். இந்த மாலில் வந்து ஒரு நாள் நானும் பாஸ்டமாவும் போய் நிற்கும்போது ஒரு நம்ம சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க வந்து அங்கே செக்யூரிட்டியாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து ஒரு பெண், ஒரு சிஸ்டர் வந்து தன்னுடைய பேக் அதில் வச்சு உள்ளே வர்றாங்க. வந்த உடனே ஒரு 2 பேருக்குமே இப்போ நியூலி மேரிட் மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். கணவன் அங்கேருந்து வராரு. வந்த உடனே அந்த மனைவியை பார்த்து, அவர் ஏற்கனவே மால்குள்ளே தான் இருக்காரு. இந்த பொண்ணு அவங்க சிஸ்டர் வந்து அப்போ தான் வர்றாங்க. வந்த உடனே கேட்குறாரு, நீ யாரோட வந்த அப்படின்னு கேட்டார். யாரோட வந்த அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு பையனுடைய பேரை சொல்லி அவனோட தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், அவனோட நீ வர வேண்டான்னு நான் அவன்கிட்ட சொன்னனா இல்லையா, சொன்னனா இல்லையா, நீ எதுக்கு அவனோட வந்த? நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எங்களுடைய காதில் கேட்குது. 2 பேரும் அவ்வளோ சண்டை போடுறாங்க. நீ எதுக்கு வந்த, நீ எதுக்கு வந்த, நீ எப்படி வருவ, நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கல. உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து சண்டை போடுது. நீ சந்தேகப்படுறியா, உன் புத்தி உன்னை விட்டு மாறாதா, என்னென்னமோ 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் அந்த இடத்துல நடக்குது. சரி, நம்ம அந்த இடத்துல இருந்து வந்தாச்சு. நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொன்னா, அப்போ தன்னுடைய கணவனார் ஒரு மனிதனோட நீ வராத, இந்த மனிதனோட நீ வர வேண்டியது இல்லை, நீ ஆட்டோ பிடிச்சு வா, நீ கார்ல வந்துரு, நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லும் போது ஒரு மனைவியால அந்த நபரோட தான் நான் வருவேன், என்ன தப்பு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. சிஸ்டர், பிரதர், நல்லா நினைச்சுக்கங்க. சந்தேகம் அப்படின்றது எங்க உருவாகிறது அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் சிலர் விட சொல்லுகிற விஷயத்தை விட முடியல அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்தில் அது நல்ல உறவா இருந்தா கூட அது எங்க போய் உங்களை கொண்டு விடும் அப்படின்னு சொன்னா, சந்தேகத்துல தான் கொண்டு போய் விடும். ஹலோ, சந்தேகம் என்கிற முளை வேற எங்கேயும் உருவாகல. சந்தேகம் என்கிறது ஒரு குடும்பத்தில் எங்க முதல்ல முளைக்குது அப்படின்னா, ஒண்ணு மறைக்கிறதுல உருவாகுது. எந்த கணவன் எந்த மனைவி ஒரு காரியத்தை மறைக்கிறார்களோ, அவர்கள் மறைக்கிற காரியத்தை அந்த கணவன் அந்த மனைவி கண்டுபிடிக்கும் போது அது சரியான விஷயமா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சந்தேகம் என்கிற ஒன்று உண்டாகுது. நம்பர் 2, இரண்டாவது, சந்தேகம் என்கிற ஒரு புயல் ஒரு வீட்டில் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம், இந்த உறவை நான் விரும்புறது இல்லை. அது யாரா வேணா இருக்கலாம், அது மாமனா இருக்கலாம், மச்சாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், எனக்கு அவர்களோட நீ பேசுறதுல உடன்பாடு இல்லை, பழகுறதுல உடன்பாடு இல்லைன்னு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சொல்லும் போது, இல்லை நான் உனக்காக ஒன்றும் விட முடியாது, நான் அப்படியெல்லாம் பழகல, நீ வேணா அப்படி தப்பா நினைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி சொல்லுவார்களானால், விட முடியாத ஒரு காரியம் வந்துச்சுன்னா சந்தேகம் உங்க வாழ்க்கை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து, சந்தேகம் என்கிற ஒரு புயல் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா கொடுமையான வாழ்க்கை, அது கொடுமையான வாழ்க்கை. அதே போல சந்தேகப்படுகிறவர்கள் எல்லாத்தையுமே தப்பா நினைச்சக்கூடாது. ஒரு மனைவி சிரிச்சு பேசின உடனே அவங்க கெட்டவங்கன்ற லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. ஒரு கணவனார் ஒரு சந்தோஷம் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்றாருன்றதுக்காக அவர் மோசமானவர் ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாது. சிலர் புரிஞ்சுக்காம அப்படி இருப்பாங்க. இல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அதனுடைய ஞானத்தை கத்திடத்துல கேட்கணும். எல்லாரும் சிரிக்கிறதுனாலே தவறானவர்களாலும் அல்ல, எல்லாரும் உதவி செய்கிறதுனாலே அவர்கள் தவறானவர்களும். கேட்கல, சத்தமா சொல்லுங்க, தவறானவர்கள் அல்ல, தவறானவர்கள் அல்ல. அப்படி நீ தவறானவா, நீ தவறானவன் அப்படின்ற பட்டத்தையே ஓயாம நீங்க சூட்டிட்டே இருந்துட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க உங்களுக்கு இல்லாம போயிடுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அதே மாதிரி செஞ்சா என்னன்னா அவங்களுடைய இருதயம் மாறிடும். நம்ம தள்ளிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதை. கணவனுக்கு பிடிக்காத ஒரு உறவு, மனைவிக்கு பிடிக்காத ஒரு உறவு நம்ம கூட தொடர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம விடவே கூடாது. இதுதான் நீதி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், நியாயம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்கள்.